40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதிலை கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழாக ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை நண்பர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். அருமை சகோதரரே, இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம்? 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள்னு இயேசுவின் சிலுவை சார்ந்த காரியங்களை ஒவ்வொன்றாக தியானித்து வருகிறோம். இன்றைக்கு இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமான பிலாத்து என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். சரி மாதவன், பிலாத்து தான் இந்த நீதிமானுக்கு என்ன நடந்தாலும் நான் குற்றமற்றவன் சொல்லிட்டு கையை கழுவிடுறாரு. அப்புறம் எப்படி நாம் அவரை காரணம் சொல்ல முடியும்? ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க. இயேசுவை சிலுவையில் அறையப்படுவதற்கு பிலாத்து ஒரு முக்கிய காரணமாக இருந்தாருங்கிறதுக்கு சில வேத ஆதாரங்கள் இருக்கத்தான் செய்யுது. 3 ஆதாரங்களை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுல முதலாவது ஆதாரம் என்ன அப்படின்னா, இந்த பிலாத்து, தேசாதிபதியாகிய பிலாத்து இயேசுவை குறித்து என்ன சாட்சி கொடுத்தார் என்பதை பார்க்கணும். இது என்ன சாட்சி கொடுத்தாருங்கிறத தெரிந்து கொள்வதற்கு லூக்கா 23வது அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம்னா தெரிந்து கொள்ளலாம். அந்த 23ஆம் அதிகாரத்துல இவ்விதமான ஒரு வாக்கியம் மறுபடியுமா வரும். நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். சரி. நான் மரணத்துக்கு ஏதுவான ஒரு குற்றத்தையும் இவரிடத்தில் காணேன் அப்படிங்கிறத லூக்கா 23ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம், 14ஆம் வாக்கியம், 22வது வாக்கியத்துல நாம தெளிவா பார்க்கலாம். சரி. இப்போ ஒரு கோர்ட் ரூமை இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுல நீதிபதியாக இருக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் பிலாத்து. சரி. இவர் தான் தீர்ப்பு கொடுக்கணும். இப்போ இந்த நீதிபதி குற்றவாளியை பார்த்து குற்றம் செஞ்சிருக்கிறாரா இல்லையாங்கிறத கண்டுபிடித்து தீர்ப்பு கொடுக்கணும். இப்போ இந்த குற்றவாளி பொய்யா குற்றம் சாட்டப்பட்டாரு நீதிபதிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீதிபதி என்ன பண்ணணும்? ஒரு தீர்ப்பு கொடுத்துடணும். இவர் நீதிமான், இவருக்கு ஒன்னும் இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்து முடிச்சிடணும். ஆமா, அழகா சொன்னீங்க. அவர் நிரபராதின்னு சொல்லிடணும், நீதிமான் சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்து விடுதலை ஆக்கிடணும். ஆமா தானே? அப்ப பிலாத்து நீதிபதி இடத்துல இருக்கிறாரு, இயேசு குற்றம் சாட்டப்பட்ட இடத்துல இருக்கிறாரு. இயேசு ஒரு நிரபராதி, குற்றமற்றவர்ங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இவரு ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்லி தீர்ப்பை கொடுத்து என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல அனுப்பிச்சிருந்திருக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணல அப்படின்னா, இயேசு நிரபராதி என்று தெரிந்த பின்னும் அவர் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்த தாமதப்படுத்தினார். இதற்கு மக்களுடைய கூக்குரலோ மக்களுடைய அந்த போராட்டமோ கூட சூழ்ச்சிகளோ கூட காரணமா இருக்கலாம். ஆனா மக்கள் போராடுறாங்க, மக்கள் சூழ்ச்சி செய்யறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு நீதியையோ நீதிமானோ தண்டிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணிருக்க கூடாது? அலோ பண்ணிருக்க கூடாது. சரிங்களா? இன்னும் ஆழமா இவர் காரணமா இருந்தாருங்கிறதுக்கு ஆதாரமான சில வசனங்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன். 2வது காரியமா, இந்த பிலாத்துவுக்கு கொஞ்சம் லிசனிங் மைண்ட் கம்மி, கவனிக்கும் திறன் கொஞ்சம் கம்மி தான். இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு வேத வாக்கியத்தை வாசிக்கிறேன். சரி. யோவான் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வாக்கியம். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். இந்த வேத வாக்கியத்துல பாத்தீங்கன்னா பிலாத்து இயேசுவின் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். சத்தியமாவது என்ன அப்படின்னு கேட்டார். சரி. சத்தியமாவது என்னன்னு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் அப்படின்னா, எதிர்த்தரப்புல உள்ளவங்க இல்ல யாரிடத்துல நான் கேட்கிறேனோ அந்த பதிலுக்காக நான் என்ன பண்ணிருக்கணும்? காத்திருக்கணும், இல்லைங்களா? ஆனா சத்தியமாவது என்ன என்ற கேள்வியை கேட்டுவிட்டு அதற்கான பதிலை இயேசுவின் இடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளாமையே யூதர்கள் இடத்துல போய் இவரிடத்துல ஒரு குற்றமும் காணேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப லிசனிங் மைண்ட் இவருக்கு என்ன பண்ணல? இல்ல. ஒருவேளை இவருக்கு லிசனிங் மைண்டோட தாழ்மையான இதயத்தோட இயேசுவின் இடத்தில் கேட்டிருந்தா இயேசு நிச்சயமாக என்ன பண்ணிருப்பாரு? பதில் கொடுத்திருப்பாரு, தெளிவுபடுத்திருப்பாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆமா. அதுக்கு அப்புறம் 3வது முக்கியமான காரியம், இந்த பிலாத்து இயேசுவை குற்றமற்றவர், குற்றம் காணேன் என்று சாட்சி கொடுத்திருந்தாலும்
இந்த பிலாத்துவுக்கு யூதரை பிரியப்படுத்த மனதாய் இருந்ததினால்தான் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்தார் என்பதை சரி, நாம் வேதத்தில் வாசித்து தெரிந்து கொள்ள முடியுது. அந்த வசனத்தை வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. மார்க் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, சரி, பிலாத்து யாரை பிரியப்படுத்த மனதா இருந்தாரா? யூதர்களை பிரியப்படுத்த மனதா இருந்து பரபாசை விடுதலை பண்ணிட்டான். ஆமா, யூதர்களை பிரியப்படுத்த மனதா இருந்து பரபாச விடுதலை செஞ்சாரு. இயேசுவ வாரினால் அடித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தாராம். சரி, இயேசுவ வாரினால் அடிச்சா யார் சந்தோஷப்படுவாங்க? பிரியப்படுவாங்க, யூதர்கள் பிரியப்படுவாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, என்னதான் இவர் நீதிமான், இவர் செய்த பாவத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு கையெல்லாம் கழுவிருந்தா கூட உள்ளான மனசு பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன பண்ணிடணும்? ஃபேவர் பண்ணணும், பிரியப்படுத்தணும். அவங்கள பிரியப்படுத்தணும்னா இவரை கொலை செய்ய ஒப்பு கொடுத்தாதான் அவங்களை என்ன பண்ண முடியும்? பிரியப்படுத்த முடியும். அப்போ ஒருத்தவங்களை பிரியப்படுத்துறதுக்கு நீதிமான் ஒருத்தரை தண்டிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? இவர் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. எந்த நீதிபதியாவது இப்படி செய்யலாமா? பண்ணக்கூடாது. இந்த பரபாசுக்காவது கொலை குற்றம் இருக்கு, திருட்டு குற்றம் இருக்கு. பஸ்கா பண்டிகையில ஒருத்தரை ரிலீஸ் பண்ணும்போது அவரை ரிலீஸ் பண்றதுக்கு தயவு காட்டுறாங்க, கிருபை காட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே. ஆனா இயேசுவுக்கு பஸ்கா பண்டிகையின் கிருபையோ தயவோ கூட தேவையில்ல. இயேசு நீதிமான் தான். அவர் மீது குற்றம் சாட்டினதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல, எந்த ஆதாரமும் இல்ல. அப்படி இருக்கும்போது இவரும் எக்ஸாமின் பண்ணி எந்த குற்றமும் இல்லைங்கிறதையும் சொல்றாரு. ஒரு நீதிபதி அவர் நீதிமான் என்று தெரிந்திருந்த பின்னும் அவரை கொலை செய்வதற்கு என்ன பண்ணிருக்க கூடாது? ஒப்பு கொடுத்திருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இவரை என்ன பண்ணிருக்காருன்னா வார எடுத்து என்ன பண்ணிருக்காரு? அடித்துதான் என்ன பண்ணிருக்காரு? சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்திருக்காரு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பிலாத்து யூதரை பிரியப்படுத்துறதுக்காகத்தான் யார ஒப்பு கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தாரு. அப்படி இருந்தால் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு பிலாத்து ஒரு காரணமா இருந்தாரா இல்லையா? கண்டிப்பா, நிச்சயமா. இதுல என்ன ஆவிக்குரிய பாடம் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, அதிகாரத்தில் இருப்பவர்கள், முக்கியமாக நீதி வழங்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க, இந்த சமுதாயத்தின் நீதியை காக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவங்க, லாயர்ஸா இருக்கலாம், ஜட்ஜஸா இருக்கலாம், போலீஸ் ஆபீசர்ஸா இருக்கலாம், இப்படிப்பட்டவர்கள் நீதியை நிலைநாட்டுவதற்கு எந்த ஒரு சமரசமும் என்ன பண்ணிடக்கூடாது? செய்யக்கூடாது. எந்த ஒரு நீதிமானும் தண்டிக்கப்படுவதற்கு பொய் சாட்சிகளை ஆதரிக்க கூடாது, காம்ப்ரமைஸ் சமரசம் செய்யக்கூடாதுங்கிறத முதலாவது தெரிந்து கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்குது. இரண்டாவது, மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக மற்ற மனிதரை காயப்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இன்னொரு நபரை கேலி கிண்டல் செஞ்சா அவன் சந்தோஷமா இருப்பாங்கிறதுக்காக இன்னொருத்தவங்களை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஹர்ட் பண்ணி காயப்படுத்தி நம்ம வார்த்தையினால அவனை நகைச்சுவை பயன்படுத்துறேங்கிறதுக்காகவோ வார்த்தையினால ஒருத்தவங்களை காயப்படுத்தி இன்னொருத்தவனை என்ன பண்ணிடக்கூடாது? சந்தோஷப்படுத்தக்கூடாது. இது எல்லா விதத்திலையும் பொருந்தும். பிறரை பிரியப்படுத்துவதற்காக மற்றவர் என்ன பண்ணக்கூடாது? காயப்படுத்த கூடாது. எப்பயுமே நாம மனுஷரை பிரியப்படுத்துறவங்களா இல்லாம தேவனை பிரியப்படுத்துறவங்களா இருக்கணும். இந்த காரியம் செய்தால் தேவன் பிரியப்படுவாரா, இல்ல இந்த காரியம் செஞ்சா தேவன் வருத்தப்படுவாரா அப்படிங்கிறதா கூட இருக்கலாம். உதாரணம் ஒண்ணு சொல்றேனே, பரீட்சைக்கு 2 நண்பர்கள் போறாங்க. நான் படித்து விட்டு வர்றேன், என்னுடைய நண்பன் படிக்காம வர்றான். என் பக்கத்துலதான் அவன் உட்கார்ந்து எக்ஸாம் எழுதணும். இப்ப என் நண்பனை பிரியப்படுத்தணும்னா என் நண்பன் நான் பரீட்சையில் எழுதுற எக்ஸாம காட்டினா அவன் என்ன பண்ணுவான்? ரொம்ப பிரியப்படுவான், சந்தோஷப்படுவான்னு. நான் காட்டி என்ன பண்ணலாம்? அவன் நான் ஒரு 95 மார்க் எடுத்திருக்கேன்னா என்னை பார்த்து அப்படியே எழுதி அவனும் ஒரு 90 மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மையிலே அவன் படித்து எழுதுனானா இல்ல இது ஒரு திருட்டுத்தனமா அப்படின்னு பார்த்தா திருட்டுத்தனம் தான். அப்போ ஒரு ஃப்ரெண்டை பிரியப்படுத்துறதுக்கு நான் ஒரு தேவையில்லாத தகாத காரியத்துல என்ன பண்ணக்கூடாது? ஈடுபடக்கூடாது. அதே மாதிரிதான் தீய பழக்க வழக்கம். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. ஒருவேளை நான் இதெல்லாம் அவன் கூட உட்காந்து சாப்பிட்டாலோ குடிச்சாலோ அவன் சந்தோஷப்படுவான் அப்படிங்கறதுக்காக நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தவறான காரியங்களை ஈடுபடக்கூடாது. இது ஃப்ரெண்டு லெவல்ல மட்டும் இல்ல, குடும்பத்திலையும் சரி, உயர்ந்த அதிகாரத்தின் மத்தியிலையும் சரி, பிறரை பிரியப்படுத்துவதற்கு தீமையான எந்த செயலையும் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாதுங்கிறதான் அடிப்படையான ஒரு காரியமா இருக்குது. அதை தான் நம்ம கற்றுக்கொள்றோம். ஆமேன் சகோதரரே, நல்ல ஒரு சத்தியத்தை படித்தோம். பிலாத்து எப்படி மக்களை பிரியப்படுத்துறதுக்காக நல்லவரை காயப்படுத்தினார் அப்படின்ட்டு
அதன் மையமாக வைத்து நிறைய காரியங்களை பார்த்தோம். நாமும் மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்கு நல்லவர்களை காயப்படுத்தி விடக்கூடாது அப்படின்றத ஒரு டேக் ஹோம் சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்குவோம். இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த வேத பாடம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். எங்களோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன்.